Hi guys, welcome back to S Kevin. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வச்சு நம்ம எப்படி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு பிளாகராகவோ அல்லது யூடியூபராகவோ இருக்கலாம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை நீங்கள் சேல் பண்ணி தரது. அப்படி நீங்கள் சேல் பண்ணி தரும்போது என்னாகும் அப்படின்னா, குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு கமிஷனாக தருவாங்க. ஸோ அதுதான் உங்களோட ஏர்னிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அமேசான் இருக்காங்க அப்படின்னா, அமேசானில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணி தரீங்க அப்படின்னா, அந்த ரெஸ்பெக்டிவ் ப்ராடக்ட்டோட கமிஷன் அமௌண்ட்டை உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் போய் அஃபிலியேட் ப்ரோக்ராம் நீங்கள் சைன்அப் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூனிக் URL தருவாங்க. ஸோ இதுதான் உங்களோட ரெஃபரல் லிங்க். ஸோ இந்த ரெஃபரல் லிங்க்கை வச்சு யார் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாலும் அப்படின்னா அதோட கமிஷன் அமௌண்ட் உங்களுக்கு டைரெக்டாக உங்களோட அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும். ஸோ சில கம்பெனிங்கெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அஃபிலியேட் லிங்க் கூட ஒரு பேனரும் தருவாங்க. ஸோ இந்த பேனர் எதுக்கு அப்படின்னா, ஈஸியாக யூஸரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு பிளாகராக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு பிளாக் எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த பிளாக் இடையில இந்த மாதிரி பேனர்ஸை இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா யூசர் கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ யூசர் இது கிளிக் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, டைரெக்டாக அந்த யூசர் இந்த லிங்க், இந்த ரெஃபரல் லிங்க் எடுத்துகிட்டு போகும். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த ரெஃபரல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 6 மெத்தட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 6 மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ரெஃபரல் லிங்க்கை ஆடியன்ஸ் கிட்ட ஈஸியாக கன்வே பண்ண முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரைட்டிங் ஆர்டிகல்ஸ் ஆன் தேர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். அப்படின்னா என்னென்னா, ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த மொபைல் ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸ் எழுதுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட கான்ஃபிகரேஷன், இது 2 GB ரேம் இருக்குது, டிஸ்பிளே 6 inches இருக்குது. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி எழுதும்போது அதில் இடையில உங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லிங்க்கை நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிவ்யூவிங் தேர் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா, அதே சேம் மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்க்குறீங்க. அதாவது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ பேட்ரி சார்ஜ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் ஜஸ்ட்டு ரிவ்யூ மாதிரி ரைட் பண்ணிவிட்டு, ஸோ அப்படி ரைட் பண்ணும்போது அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லிங்க்கை உங்களோட பிளாக் ஐடியில் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தட். தேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது. அதாவது வீடியோஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது. ஸோ எந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே இருக்கிற அந்த ரிவ்யூ நம்ம சொன்னால ரிவ்யூ பண்ணுறது நீங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோ ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோ ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி உங்களோட அஃபிலியேட் லிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா வியூவர்ஸ் கிளிக் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டிங் இமெயில்ஸ். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த ஆடியன்ஸ்க்கு ரெகுலராக இமெயில்ஸ் சென்ட் பண்ணுறது. நீங்கள் எவ்ரி டைம் ஒவ்வொரு நியூ போஸ்ட் பப்ளிஷ் பண்ணும்போதும் இமெயில்ஸ் உங்களோட ஆடியன்ஸ்க்கு சென்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஆடியன்ஸோட இமெயில் ஐடி நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பாப்அப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட பிளாகுக்கு ஜஸ்ட் ஒரு பாப்அப் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஒரு யூஸர் உங்களோட பிளாகை படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இடையில ஒரு பாப்அப் வர மாதிரி, ஸோ அந்த பாப்அப்பில் யூஸரோட இமெயில் ஐடி கேட்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு யூஸரோட இமெயில் ஐடி நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு ஆடியன்ஸ் லிஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆடியன்ஸ் லிஸ்ட்டுக்கு நீங்கள் ஒவ்வொரு டைமும் நியூ போஸ்ட் போடும்போது இமெயில் சென்ட் பண்ணிங்கன்னா அதில் உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது ஃபோர்த் ஒன். ஸோ அடுத்து ஃபிஃப்த் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்டிங் ஆன் அதர் சைட்ஸ். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட், நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு சைட்ஸில் நீங்கள் ரிவ்யூ படிப்பீங்க. ஓகேவா? ஸோ இதே தான் எல்லா யூஸருமே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு யூஸர் ஒரு வெப்சைட்டில் ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ படிச்சுட்ருக்காரு, அதாவது ஒரு மொபைலோட ரிவ்யூ படிச்சுட்ருக்காரு அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி எப்படின்னா, நான் இந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த மொபைல் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு
4 to 5 லைனில் ஒரு சென்டென்ஸ் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அந்த அஃபிலியேட் லிங்க்கை நீங்கள் போட்டு வேறு ஏதாவது ஆர்டிகல்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அந்த ரிவ்யூ படிக்கிற யூசர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூ படிச்சுட்டு அதில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கான ரொம்பவே அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை வந்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ அடுத்து 6th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேரிங் யுவர் ரெஃபரல் லிங்க் ஆன் சோசியல் மீடியா. ஸோ இதுவும் சேம் தான். ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்டை பற்றி நீங்கள் வந்து 4 to 5 லைன்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை வந்து சோசியல் மீடியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது படிக்கிறவங்க வந்து அதை பார்க்குறவங்க வந்து படிச்சுட்டு வந்து அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை வந்து வேறு மெத்தடில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இப்படி ஷேர் பண்ணும்போது என்னென்னா ஈஸியாக வந்து யூஸர் வந்து கிளிக் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.